எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விட முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14 தொடங்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மீனராசியில் ராகுவோடு சேர்ந்து மாட்டியிருக்காரு. 14 தேதி வரைக்கும் ராகு சூரியன் சேர்க்கை மீனத்தில் இருக்குது. 14 தான் மேசராசிக்கு போய் குருவோட சூரிய பகவான் இணைய போகிறாரு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதோட செவ்வாய் கும்பராசியில் சனி பகவானோட பகை கிரகத்தோட கூட்டு போட்டிருக்காரு. இது ஒரு சுமாரான அமைப்பு. புதன் மீனராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு சுத்தமாக வலிமையிலேருந்து போயிருக்காரு. அதே நேரத்தில் புத சுக்கர யோகத்தையும் கொடுக்குறாரு, புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. சுக்கர பகவான் மீனத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு தான் அவர் மேசத்துக்கு போகிறாரு. குரு பகவான் மேசத்தில் இருக்கார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். சர்ப்ப கிரகங்களான ராகு, விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது, பரிகார ராசிகள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நம்ம பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நன்மைகள் நடக்க போகிற ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லலாம். என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, எல்லாரும் நல்லா இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செவ்வாய் ராசி அதிபதியாக இருக்கார், சனி கூட போய் சேர்ந்துருக்காரு. இது பகை கிரக கூட்டணியாச்சே, இது எப்படி நல்லது செய்யும், என்ன ஜோசியரை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா உங்கள் கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது. அதாவது செவ்வாய் ராசிக்கு அதிபதி, அதோட ராசிக்கு 6வது வீட்டுக்கும் அவர் அதிபதி, அதை மறந்துடக்கூடாது. அதாவது ராசிக்கு அதிபதியாக மட்டும் இல்லாத 6வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சகாயஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோடு இணைஞ்சிருக்காரு. அதாவது அர்த்தாஷ்டம சனியோடு தான் போய் செவ்வாயோட இணைஞ்சிருக்காரு. இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். ஏன்னா மறைவிடத்திற்கு அதிபதிகள் ஒன்று சேர்றாங்க. 2 பேருமே மறைவிடத்திற்கு அதிபதிகள். அந்த 2 பேரும் ஒன்று கூடும்போது நிச்சயமாக நல்ல பலன் தான் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த பொருந்தாத கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, செவ்வாயும் சனியும் ஒன்று கூடுற அமைப்பு அப்படிங்கிறது அது கெடுதல் தான். ஆனால் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அது நன்மை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா மறைவிடத்திற்கு அதிபதிகள் ஒன்று கூடுனாங்க அப்படின்னா மறைமுக எதிர்ப்புகளை எல்லாத்தையும் அடித்து உடைச்சி தூள் தூளாக்குவாங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளை பற்றி நம்மக்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு பின்னாடி போய் முதல்ல குத்தனவா இருப்பான். அதுமாரி உறவுக்காரன்லேயே முன்னாடி நல்லா பேசுவான். நம்ம கீழே விழுந்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன், இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது, இதெல்லாம் ஆடின ஆட்டம் கொஞ்சமாக நெஞ்சமாக, இன்றைக்கி பேர் அழிஞ்சு போச்சு, 10 ரூபாய்க்கு அலையுது பேர் கடன் வாங்கிறதுக்கு அப்படின்னு பேசுவான். முன்னாடி என்ன தம்பி இப்படி கஷ்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கலையேப்பா, கொஞ்சம் தொழிலை பார்த்து செஞ்சுருக்க கூடாதாப்பா, இவ்வளோ காசை விட்டுட்டியப்பா, சரி விடுப்பா நமக்கு நல்ல நேரம் வரும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு முன்னாடி பேசுவான். உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவான். இந்த மாதிரியான ஆட்களை எல்லாத்தையுமே அடித்து ஓட விடக்கூடிய அமைப்பு தான் இந்த மறைவிடத்து அதிபதிகள் ஒன்று கூடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. நம்ம கூடயே இருப்பான். நம்ம ஒரு தொழில் நிறுவனம் வச்சுருப்போம், ஒரு கடை வச்சுருப்போம், நல்ல விசுவாசமாக வேலை செய்வான். நம்ம இல்லாத நேரத்தில் 10 ரூபா எடுத்து பையில் விட்டுவான். இந்த மாதிரி நமக்கு தெரியாத எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மறைவிட அதிபதிகள் ஒன்று கூடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. அதோட இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு வாங்குகிற யோகம், இடம் வாங்குகிற யோகம், இது எல்லாமே இருக்குது. ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம், ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கோம், நமக்கு சொந்த வீடு ஒன்று கட்டி பார்த்துடணுண்டா, அதாண்டா லட்சியமே. தாத்தம்பாட்டம் காலத்தில் எல்லாம் வாடகை வீட்டில் இருந்துகிட்டே போயிட்டானோடா, நம்மளாவது சொந்த வீடு கட்டணும். இல்லாட்டி அப்பங்காலத்தில் சொந்த வீடு ஒன்று இருந்தது விற்றுவிட்டோம், இனிமேல் அந்த வீட்டை வாங்க முடியாது, எங்கே வாங்குறது, இன்றைக்கெல்லாம் விலையேறி போச்சு, நம்ம எங்கேயாவது ஒரு வீடு கட்டியே ஆகணுண்டா அப்படின்னு இருந்தவங்க எல்லாத்துக்கும் அந்த வீட்டுக்காக ஒரு புள்ளி, அட்லீஸ்ட் ஒரு மனையாவது வாங்கி வச்சுருவீங்க. நம்ம வீடு கட்டியே ஆகணும், எதிர்காலத்தில் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு படிக்கல் எடுத்து வச்சுடுறோம் நம்ம. அதை இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா திருமண வயதை ஒத்த பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் வாசல் தேடி வரும். ரொம்ப நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்போம், பிள்ளைக்கு வரன் கிடைக்கலையே, கல்யாண பந்தம் சொந்த பந்தம் எந்த விசேஷ நிகழ்ச்சிக்கு போனாலும் பொண்ணை கட்டி கொடுக்கலையான்னு கேட்டே கொண்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்ன பயலுக்கு ஒன்றும் பொண்ணு அமையலையான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்பா பிள்ளைகளுக்கு வாழ்க்கையாக கல்யாணம் பண்ணுறமோ இல்லையோ கேட்குறவனுக்கு பதில் சொல்கிறதுக்காகனாச்சும் ஒரு வரனை பிடிச்சி பொண்ணுண்டா அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ
இந்த வாசல் தேடி வந்து வாசலோடு திரும்பி போன வரன் எல்லாமே இப்போ தேடிக்கிட்டு மறுபடியும் உங்களை வரும். நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களோட பிள்ளைகளுக்கு அமையும். அதோட எனக்காவது எங்கேயாவது ஒரு இடம் வாங்கி போட்டுருந்துருப்பீங்க, அது மறந்து போயிருப்போம். நம்மளே ஒரு கல் கூட போட்டிருக்க மாட்டோம். சரிப்போ அது அவுட்ரா கிடக்கு, இப்போ எங்கே டெவலப் ஆக போகுதுன்னு வாங்கி போட்டிருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது விலை பயங்கரமாக விற்கும். ஏதோ ஒரு கம்பெனி எங்கே வந்துடும், இல்லை ஒரு பைபாஸுக்கு எடுக்கிறான், இல்லை ஏதோ ஒன்று பெரிய இடம் ஒன்று வந்து அது அப்படியே மெயினாகி போகும். பரவாயில்லடா அன்றைக்கி ஒரு 5 லட்ச ரூபா வாங்கினேன், இன்னைக்கு 20 லட்சங்கிறவனும் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பல மடங்கு விலை உயர்ந்து விற்பனை ஆகக்கூடிய வாய்ப்பு. அதாவது மண்ணை தோண்டி எதை செஞ்சாலும் பொண்ணாகக்கூடிய நேரம் தான் இது. பார்த்திங்கன்னா விவசாயத்தில் உள்ளவங்களாம் கோடி கட்டி பறக்கலாம். என்ன பயிர் மாற்றம் வேணாலும் செய்யுங்க. நெல் போட்டதை கரும்பாக மாற்றுறீங்களா, கரும்பு போட்டதை நெல்லாக மாற்றுறீங்களா, நெல் போட்டதை கல்லையாக மாற்றுறீங்களா, எது செஞ்சாலும் மண்ணை தோண்டி செய்கிற எல்லாத்துலேயுமே லாபம் இருக்குது. அதுமாரி இந்த காலகட்டத்தில் இந்த போர்வெல் அமைக்கிறதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்ல சுவையான குடிநீர் கொஞ்சம் தூரத்துலேயே கிடச்சிரும். ஒரு 100 அடி போடுறான் பக்கத்து வீட்டிலன்னா நமக்கு ஒரு 60 அடியிலே தண்ணி கிடச்சிரும். அந்த மாதிரி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதோட மீனத்தில் நீசத்தில் இருந்து அதோட வக்கரமும் ஆகியிருக்கார் புதன். 14 நாளைக்கு புத ஆதித்ய யோகமும் கிடைக்குது. அதனால் புதன் வக்கரம் அடைகிறதால வரவு வர்றதுக்கு முன்னாடியே செலவும் வரும். கெடுதலையும் நாம் சொல்லி போடணும். சும்மா ஆகா ஓகோ அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது நடக்கலைன்னா அப்புறம் என்ன தான் வந்து கமெண்டில் திட்டுவியோ, ஜோசியா என்னையா நீ சொன்ன ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு. அதனால் வரவு செலவு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் அப்படியே கையில் காசு இல்லாமல் தான் இருக்கும். 10 ரூபா இருக்குது அப்படின்னா 10 ரூபாய்க்கு செலவு வந்துடும். 20 ரூபா இருக்குன்னா 20 ரூபாய்க்கு செலவு வரும். 5 ரூபா இருக்குன்னா 5 ரூபாய்க்கு செலவு வரும். ஒன்றுமே என்கிட்ட இல்லையே ஜோசியரை எனக்கு என்ன செலவு வரும் அப்படின்னா உனக்கு ஒன்றுமே செலவு வராது. இருக்கிறதுக்கு தக்கன வரவு செலவுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். சாதாரணமாக ஒரு 3000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்குகிறோம் மாதத்துக்கு அப்படின்னா ஒரு 4000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி ஆகிப்போம். திடீர்னு சொந்த பொந்தெல்லாம் வருவாங்க. சாதாரணமாக நம்ம 1 லிட்டர் பால் வாங்கி காய்ச்சி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே எல்லோரும் காப்பி போட்டு குடிச்சிக்குவோம். திடீர்னு 10 பேர் வந்துடுவாங்க, இன்னொரு லிட்டர் வாங்குறதுக்கு ஓடணும் கடைக்கு. இந்த மாதிரி வெட்டி செலவு அப்படிங்கிறது நிறையா வரும். கொஞ்சம் வீடு மாற்றம், இடம் மாற்றம், இதில் லேசாக கவனம் செலுத்தினீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு காசு பணத்தை கொஞ்சம் கொடுக்கும். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பீரோ இருக்குதா, கொஞ்சம் வேறு இடத்துல அப்படி தள்ளி நவுத்தி பாருங்களேன். அதுமாதிரி படுக்கை அறை இருக்கா, இப்போ ஒரு ரூமில் படுத்துருக்கோம், போய் ஹாலில் படுத்துங்க. ஹாலில் படுத்துருக்கோம், ஒரு ரூமில் படுத்துங்க. முடிஞ்சவங்க வீட்டை கூட மாற்றுங்க. இல்லை மாற்ற முடியாதுங்கிறவங்க அந்த படுக்கை அறை, படுக்கிற இடத்த மாற்றணும், சாப்பிட்ற இடத்த மாற்றுங்க. இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நாமளாக வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதோட மாதம் தொடங்கி முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா உச்ச வீடான மீனராசிக்கு சுக்கிர பகவான் பெறுறார். சுக்கிரனே உச்சம், புத சுக்கிர யோகமும் கிடைக்குது. பொருளாதாரம் உச்சத்தை தொட போகுதுன்னு சொல்ல போகுது. அது மாதிரி நிகழ்கால தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிடும். இன்றைக்கி இது வேணும், நாளைக்கு ஒரு 2000 காசு வேணும்ப்பா அப்படின்னா அந்த 2000 நமக்கு வந்துடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. வராதோ 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 அப்படின்னு நாம் அல்லோல கல்லோலப்பட வேண்டியதில்லை. எங்கேருந்தாவது காசு பணம் 10 ரூபா கைக்கு வந்துடும், கவலையே விட்டுடுங்க. அதோட அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். இப்போ தேர்தல் காலம் அப்படிங்கிறதால அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எந்த கட்சி சார்ந்த இருந்தாலும் சரி, உங்கள் மேலே நம்பிக்கை தலைமை வச்சு உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும். எப்பா இந்த பகுதியை நீ பார்த்துக்கப்பா, இந்த வார்டை நீ பார்த்துக்கப்பா, இதில் நீ தான்ப்பா ஜெயிச்சு கொடுக்கணும், அதிக ஓட்டு வாங்கி கொடுக்கணும், இந்தாப்பா இதை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும், ஒரு தொகை ஒப்படைக்கப்படும். அதை சரியாக செயல்படுத்தி வெற்றி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா பிற்காலத்தில் அரசியலில் கோல வச்சக்கூடிய வாய்ப்பும் சூப்பராகவே இருக்குது. இப்போ சுக்கிர பலம் நல்லா இருக்குது, செவ்வாயும் நல்லாவே இருக்கார். அப்படிங்கிறதால தாராளமாக செஞ்சு பார்த்துடலாம். அரசியலில் 1ல் 2, 2ல் 1 கை பார்த்தே தேரலாம். சூப்பராக இருக்கும். அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. என்ன ஒரு குறை அப்படின்னா சூரியன் ராகு சேர்க்கை. மாதம் முழுக்க ராகுவும் சூரியனும் சேர போகிறதில்ல. 14 தேதி வரைக்கும் சேர போகிறாங்க. ஏன்னா 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் மேசத்துக்கு போயிடுவார். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு சூரியனோடு சேர்ந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காது, கத்தும். ஏதாவது ஒன்று பேசுனா கோச்சிட்டு போய் உட்காந்துக்கோ, அழுவும். ஒரு சோறு நல்லதாக அதிகமாக தின்னு அப்படின்னா கூட சண்டை சச்சரவு வரும். அப்போ பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் அதுங்க போக்கில் விட்டு தான் பிடிச்சாகணும். பெருசாக போட்டு கண்டிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. மற்றபடி தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயகப் பெருமானை வணங்குங்க. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எழுதி ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. மிக அற்புதமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.